லாஸ்ட் கிளாஸில் பார்ட் ஒனில் நம்ம வெரிகோஸ் வெயினோட டெஃபினேஷன், காமன் சைட்ஸு, இன்சிடென்ட்ஸ் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸு, இட்டியாலஜி, ஸோ அதில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் 3 கிளாசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்ட் ஒனில் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இந்த பார்ட் 2ல் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கம்மிங் டு பேத்தோபிசியாலஜி. பேத்தோபிசியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேத்தோ மீன்ஸ் நமக்கு தெரியும் டிசீஸ், ஃபிசியாலஜி அப்படின்னா ஃபங்க்ஷனிங். ஸோ இந்த டிசீஸ் வந்ததுனால என்ன மாதிரியான ஃபங்க்ஷனிங் அங்கே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் பேத்தோபிசியாலஜி டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, இது வந்து யூஸ்வலாக வந்து நிறைய பேர் பேராகிராஃப் மாதிரியும் எழுதுவாங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். Here I have used flow chart. So first பார்த்தீங்க அப்படின்னா etiological factorsனால, etiological factors அப்படின்னும்போது இந்த varicose vein-க்கான etiology நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த etiological causesனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயின்ஸில் வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வெயின்ஸில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நாளாக நாளாக அந்த வெயின்ஸ் எல்லாமே டைலேட் ஆகும். டைலேட் அப்படிங்கிறது விரிஞ்சிடுறது. ஸோ வெயின்ஸ் விரிய 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 அந்த வெயின்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்வ்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வால்வோட ஸ்ட்ரெச்சிங் வந்து வெயின்ஸ் வந்து மேனேஜ் பண்ண பார்க்கும். பட் ஒரு ஸ்டேஜ் மேலே போகும்பொழுது ரொம்ப வால்வ் ஸ்ட்ரெச் ஆக அந்த வால்வ்ஸ் எல்லாமே இன்காம்பிடென்ட் ஆகிடும். இன்காம்பிடென்ட் அப்படின்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் லூசனிங் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ லூசனிங் ஆச்சு அப்படின்னா அந்த வால்வ்னால அந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ண முடியாது, விச் மீன்ஸ் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓப்பன் க்ளோசிங் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஓப்பன் க்ளோசிங் இல்லாதனால பிளட் ஃப்ளோவை வந்து அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ என்ன ஆகும்னா, காலில் இருந்து மேலே ஏறி வரக்கூடிய அந்த வீனஸ் பிளட் வந்து ஒன்ஸ் ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி மேலே போன உடனே இந்த வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்காம்பிடென்ட் ஆன வால்வ்ஸ்னால பேக் ஃப்ளோவை தடுக்க முடியாமல் மேலே ஏறின எல்லா பிளட்டும் கீழே காலுக்கே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட்டுக்கு வீனஸ் பிளட் வந்து போக முடியாது. ஸோ இந்த பேக் ஃப்ளோ தான் இதில் வந்து முக்கியமான ப்ராப்ளமே நடக்குது. ஸோ இந்த பேக் ஃப்ளோ ஏன் நடக்குதுன்னா, வால்வ்ஸ் வந்து இன்காம்பிடென்ட் ஆனதுனால, விச் மீன்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாதனால இந்த மாதிரி ஆகுது. ஸோ பேக் ஃப்ளோ ஆக 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே காலில் வந்து பூலிங் ஆஃப் பிளட் வந்து நடக்கும். பூலிங் அப்படிங்கிறது எல்லா பிளட்டும் ஒரே ஏரியாவுக்கு வராது. ஸோ ஏன்னா மேலே ஏற முடியல இல்லையா, அதனால எல்லா பிளட்டும் கீழே வர ஆரம்பிக்குது, which results in further dilation of the veins. ஸோ இன்னும் வெயின்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைலேட் ஆகும். ஸோ இது ரொம்ப நாள் இப்படியே வர வர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெயின்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வெரிகோசிட்டிக்கு போயிடும், விச் மீன்ஸ் டைலேட் டார்டஸ் வெயினா வந்து மாறிடும். வெயின்ஸ் எல்லாம் ரொம்ப டைலேட் ஆகி ஒன்னோட ஒன்று பின்னிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைட்டான வெயினோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இடத்துல மெயின்டைன் ஆகாது. ஸோ இதுதான் வெரிகோஸ் வெயினோட பேத்தோபிசியாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுனால வெயின்ஸ் எல்லாம் டைலேட் ஆகுது. டைலேட் ஆக என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் வால்வ்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். பட் ரொம்ப நாள் இந்த மாதிரி நடக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் வால்வ்ஸ் வந்து இன்காம்பிடென்ட் ஆகிடும். இன்காம்பிடென்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பேக் ஃப்ளோ இருக்கும். பேக் ஃப்ளோ ஆகும்போது பூலிங் ஆஃப் பிளட் ஆகி வெயின்ஸ் எல்லாம் ஃபர்தராக டைலேட் ஆகி ஃபைனலி இட் ரிசல்ட்ஸ் இன் வேரிகோசிட்டி. டைலேட்டட் அண்ட் டார்டஸ் வெயின் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பேத்தோபிசியாலஜி. So coming to next part, clinical manifestation. Clinical manifestation is symptoms, signs. நம்ம ரெண்டுமே தனித்தனியாக பார்ப்போம். சிம்டம்ஸில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து டல் ஏக்ஸ் இருக்கும், டல் பெயின், அதே மாதிரி ட்ராகிங் பெயின் இருக்கும். ட்ராகிங் பெயின் அப்படிங்கிறது வந்து ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கும் காலில். அண்ட் அஃப்கோர்ஸ் மசில் கிராம்ப்ஸ்மே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். போஸ்டரல் டிஸ்கம்ஃபர்ட், சில பொசிஷன் வந்து அவங்களால வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. லைக் ரொம்ப நேரம் நிற்கிறதாகட்டும், இல்லை உட்காரதாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு சில போஸ்டர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மசில் ஃபெட்டிக் இருக்கும். நாக்டர்னல் கிராம்ப்ஸ் அகெயின் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சைன். நைட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்ப்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வரும். ஸோ அதுதான் நாக்டர்னல் கிராம்ப்ஸ். நாக்டர்னல் அப்படின்னாலே நைட்டுன்னு அர்த்தம். எடிமா இருக்கும். எடிமா யூஸ்வலாக எந்த ரீஜன்னு பார்த்தோன்னா ஆங்கிள் ரீஜனில் இருக்கிறது ரொம்ப காமன். நெக்ஸ்ட் இச்சிங். எஸ், இச்சிங்குமே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். இந்த இச்சிங் யாருக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிஐ இருக்கக்கூடியவங்களுக்கு. சிவிஐ அப்படிங்கிறது க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இச்சிங் நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். பிக்மெண்டேஷன், எஸ் அஃப்கோர்ஸ் அந்த வெயின்ஸ் எல்லாம் டைலேட் ஆகி டார்டஸ் ஆனதுனால அந்த ஏரியாவில் கலர் சேஞ்ச் ஆகும். சம்வாட் பிளாக் ஆர் ப்ளூயிஷ் கலரில் வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதை பெயின்ஃபுல் ஒர்க் நடக்கிறதுமே உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். கம்மிங் டு சயின்ஸ். சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சயின்ஸுங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக பேஷண்ட் சொல்லக்கூடியது, we cannot feel that. ஸோ பேஷண்ட் சொல்கிறது தான் சிம்டம்ஸ்.
நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பார்க்கும்போது பேஷண்ட்ஸோட லெக்ல வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்கும். ஸோ விசிபிள் டைலேட்டட் வெயின்ஸ், பீடல் எடிமா ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஆங்கிள் எடிமா இருக்கும், பிக்மெண்டேஷன் கலர் சேஞ்சஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டெர்மடைட்டிஸ், அந்த அந்த வெயின்ஸ் டைலேட் ஆகிருக்கக்கூடிய இடம் எல்லாமே ஒரு மாதிரி அல்சர் வந்த மாதிரி வந்து we can feel that somewhat புண்ணு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பேஷண்ட்னால வந்து ஆங்கிள் மூவ்மெண்ட் நம்ம பண்ண சொன்னோம் அப்படின்னா சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பேஷண்ட்னால பண்ண முடியாது. ஆங்கிள் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆங்கிளோட ஃபங்க்ஷனிங் வந்து அங்கே டிஸ்டர்பாக இருக்கும். ப்ளீடிங் சில கேசஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அல்சரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால ப்ளீடிங் வரலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான சைன் வந்து சஃபினா வாரிக்ஸ். சஃபினா வாரிக்ஸ், சஃபினா வாரிக்ஸ் என்னன்னா a large varicosity in the groin which becomes visible and prominent on coughing. ஸோ பேஷண்ட்டை நம்ம காஃப் பண்ண சொல்லும்போது இருமும் போது பார்த்தோம் அப்படின்னா groin regionல என்ன ஆகும், அதாவது இன்னும் தைஸ்ல அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் இருந்தது அப்படின்னா விசிபிளாக ப்ராமினெண்ட்டாக வெயின்ஸ் வந்து தெரியும் as you see in this image. ஸோ இந்த கண்டிஷன் தான் சஃபினா வாரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேஷண்ட்டை இரும்பு சொல்லும்பொழுது நமக்கு இந்த மாதிரி groin ரீஜனில் பார்க்க முடியுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் சஃபினா வாரிக்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் இன் வெரிகோஸ் வெயின். ஸோ இதுதான் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். கமிங் டு காம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெமரேஜ், இன்டர்னல் ஹெமரேஜ் ஒரு எக்ஸ்டர்னல் ஹெமரேஜ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட் கேஸில் இன்டர்னல் ஹெமரேஜ் இருக்கும். டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெரிஆஸ்டைட்டிஸ் மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரிஆஸ்டியம், போனோட அவுட்டர் லேயரில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக சான்சஸ் இருக்குது. வீனஸ் அல்சர், எஸ் அஃப்கோர்ஸ் வீனஸ் அல்சர் வரலாம். மார்ஜோலின்ஸ் அல்சராக இது மாறதுக்கான சான்சஸும் இருக்குது. மார்ஜோலின்ஸ் அல்சர் இஸ் அ டைப் ஆஃப் கார்சினோமா. ஸோ வெயினில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கார்சினோமா தான் மார்ஜோலின்ஸ் அல்சர். லாங் டேர்மாக இருக்கும்போது இந்த மாதிரி கார்சினோமா ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. லைப்போடெர்மட்டோஸ்கிலரோசிஸ், ஸோ என்ன ஆகும்னா ஃபேட்டிக் டிஷ்யூஸ் எல்லாம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃபேட்டிக் டிஷ்யூஸ் எல்லாமே ஸ்கிலரோசிஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் ரெக்கரண்ட் த்ரோம்போஃபிலிபைட்டிஸ். த்ரோம்போஃபிலிபைட்டிஸ் நம்ம ஈட்டியாலஜிலையும் பார்த்தோம். ஸோ த்ரோம்போஃபிலிபைட்டிஸ் வந்து வெயின்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி கிளாத் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, ரெக்கரண்ட்டாக நடக்கிறது. ஸோ இதுவுமே வந்து காம்ப்ளிகேஷன். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ் வெரிகோஸ் வெயின் வந்தது அப்படின்னா டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வரதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஏன்னா வெயின்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகலாம்னா கிளாத் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இட் மே ஆல்சோ அக்கர் இன் டீப் வெயின்ஸ். நம்ம வெரிகோஸ் வெயின் வந்து யூஸ்வலாக சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸில் தான் பார்த்தோம். பட் சம்ஹவ் இந்த கிளாட் வந்து மூவ் ஆகி எம்போலஸாக இருந்து somewhat எப்படி வேணாலும் இது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி காம்ப்ளிகேஷன்ஸ். கம்மிங் டு டயக்னோசிஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம டயக்னோசிஸில் பார்க்கக்கூடியது ஹிஸ்ட்ரி கலெக்ஷன். இதில் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ப்ரெசென்ட் ஹிஸ்ட்ரி, பர்சனல் ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே கேட்போம். பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து ப்ரீவியஸாக என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு, ப்ரெசென்ட்ல இப்போ என்னென்ன கண்டிஷன் இருக்குது. பர்சனல் ஹிஸ்ட்ரின்னும் பொழுது அவங்களோட ஸ்மோக்கிங், இல்லை லைஃப் ஸ்டைலு, ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துடும். மெடிக்கல் ஹிஸ்ட்ரியான மெடிக்கேஷன்ஸ் எடுத்திருக்காங்க இல்லை ஃபர்தராக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கமிங் டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இதில் வந்து பேஷண்ட்டோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் ஒரு 3 டெஸ்ட் வந்து நம்ம இங்கே பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடி ட்ரெண்டிலர்ன்பர்க் டெஸ்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயின் இஸ் எம்ப்டீடு பை எலிவேட்டிங் த லிம். பேஷண்ட் வந்து காலை தூக்க சொல்லிட்டு வெயின்ஸில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் கீழே இறங்குற மாதிரி பண்ணுவோம். ஸோ பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு காலை மட்டும் லிஃப்ட் பண்ணிடணும், நல்லா தூக்கிடணும். ஸோ என்ன ஆகும்னா காலில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் கீழே இறங்கி வரும் டுவர்ட்ஸ் தி அப்டோமன், groin ரீஜனை நோக்கி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு டோனிக்கெட்டை வந்து பேஷண்ட்டுக்கு கட்டிடுவோம் as you seen in this image. ஸோ பேஷண்ட்டை கால் தூக்கி வச்சுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா டோனிக்கெட்டை வந்து நம்ம டை பண்ணிடுவோம். டோனிக்கெட்டை கட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ண சொல்லுவோம்னா பேஷண்ட் இஸ் ஆஸ்க்டு டு ஸ்டாண்ட் குவிக்லி. பேஷண்ட் இப்போ டக்குன்னு எழுந்து நிற்க சொல்லுவோம். அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னா நின்ன உடனே டோனிக்கெட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். டோனிக்கெட்டை ரிலீஸ் பண்ணும்போது ரேப்பிடாக மேலே ஏறின எல்லா பிளட்டும் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது இன்காம்பிட்டன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒருவேளை ஹெல்தி பர்சனாக இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், வெரிகோஸ் வெயின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிடும். அந்த பிளட் வந்து கீழே இறங்குறது நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. பட் ஒருவேளை வெரிகோஸ் வெயின் இருந்தால் கேன் யூ see in this image? ஸோ இந்த மாதிரி தெரியும், அப்படி ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே வெயின்ஸ் வந்து டார்டஸ் ஆயிருக்கு, டைலேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வெரிகோஸ் வெயினை கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு டெஸ்ட்.
ப்ராடி ட்ரில்லன்பர்க் டெஸ்ட். ஸோ வி யூஸ் டு ஆஸ்க் த பேஷண்ட் டு லை, அவங்கள படுக்க வச்சுட்டு கால் ரெண்டுத்தையும் மேலே தூக்க சொல்லுவோம். மேலே தூக்க சொல்லும்போது கால் பாதத்தில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் கீழே அப்டாமினை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு டோனிகேட் வந்து அவங்க தை ரீஜனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பேஷண்ட் எழுந்துச்சு நிற்க சொல்லுவோம். நின்னதுக்கப்புறமா டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோனிகேட்டை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போது மேலே ஏறின பிளட் எல்லாம் இப்போ கீழே இறங்கும். கீழே இறங்கும்போது அது வர வழியை வச்சு வெயின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கா இல்லை இந்த மாதிரி ஏதாவது இம்ப்ராப்பராக இருக்காங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராடி ட்ரில்லன்பர்க் டெஸ்ட். கம்மிங் டு நெக்ஸ்ட் பெர்தீஸ் டெஸ்ட். பெர்தீஸ் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அஃபெக்டட் லோவர் லிம்மை வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்டேஜ் வச்சு ரேப் பண்ணிட்டு பேஷண்ட்டை வந்து நடக்க சொல்லுவோம். இல்லை முடிஞ்சால் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து சிவியர் கிராம்ப் வரும். கிராம்ப் மாதிரி ஒரு பெயின் அவங்களால வந்து இல்லை முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா டிவிடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெஸ்ட்டுமே நம்ம இவங்களுக்கு பண்ணி பார்ப்போம். கஃப் மசிலில் யூஸ்வலாக இந்த பெயின் வந்து ஃபீல் ஆகும். ஸோ பெர்தீஸ் டெஸ்ட். பெர்தீஸ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எலாஸ்டிக் பேண்டேஜை வந்து காலில் ரேப் பண்ணிவிட்டு we use to ask the patient to walk. ஸோ அவங்க நடக்கும் பொழுது பெயின் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் மாரிசஸ் காஃப் இம்பல்ஸ் டெஸ்ட். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த சஃபினா வாரிக்ஸ் மாதிரி பேஷண்ட் இரும்பு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா வெயினை வந்து அகெயின் எம்டி பண்ணிடுவோம். காலை தூக்க சொல்லி பேஷண்ட்டை லெக்கை வந்து எலிவேட் பண்ணி என்ன பண்ணிடுவோம்னா எல்லா பிளட்டையும் கீழே இறங்க வச்சுட்டு பேஷண்ட்டை வந்து இரும்பு சொல்லுவோம். இப்படி இரும்பு சொல்லும்பொழுது வெரிகோஸ் வெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி இம்பல்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு த்ரில் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து மாரிசஸ் காஃப் இம்பல்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டை விட அதிகமாக பண்ணக்கூடிய சஃபினா வாரிக்ஸ் டெஸ்ட் அந்த டெஸ்ட் பண்ணும்போதுமே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இதுதான் 3 ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் முக்கியம் நம்ம பார்க்குறது. ப்ராடி ட்ரில்லன்பர்க் டெஸ்ட், பெர்தீஸ் டெஸ்ட், மாரிசஸ் காஃப் இம்பல்ஸ் டெஸ்ட் அண்ட் ஆல்சோ வி யூஸ் டு சஃபினா வாரிக்ஸ். இதுதான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். இது இல்லாமல் ஹெமட்டாலஜிக்கல் அசஸ்மெண்ட் இல்லை சிபிசி நம்ம பண்ணுவோம். சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் எடுப்போம். சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா டு diagnose whether the patient is having inflammation or not. ஸோ இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனாக நமக்கு தெரிஞ்சோ. அஃப்கோர்ஸ் இஎஸ்ஆரும் பண்ணி பார்ப்பாங்க இவங்களுக்கு. இமேஜிங் ஸ்டடிஸ் நடக்கும்போது வீனஸ் டோப்ளஸ் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், டூப்ளெக்ஸ் பண்ணி பார்க்கலாம், யூஎஸ்ஜி, பிளிட்ஸ்மோகிராஃபி, எக்ஸ்ரே. ஸோ இது எல்லாமே எடுத்தால் நமக்கு தெரியும். டோப்ளர், டூப்ளெக்ஸ் ஸ்கேன், யூஎஸ்ஜி இது மூணுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவான இன்வெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டாக்டர்ஸ் வந்து கிரேடிங் கொடுப்பாங்க. கிரேடிங் ஃபஸ்ட்டு 0லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. 0 அப்படின்னா வந்து நோ விசிபிள் ஆர் பால்பபிள் சைன்ஸ் ஆஃப் வீனஸ் டிசீஸ். ஸோ எந்த வீனஸ் டிசீஸும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் 0 கிரேடு. கிளாஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெலாஞ்சியக்டாசிஸ் ஆர் ரெட்டிகுலர் வெயின்ஸ். டெலாஞ்சியக்டாசிஸ் அப்படின்னா ஸ்பைடர் வெயின் அப்படின்னு அர்த்தம். we have seen that ஸ்பைடர் வெயின் அப்படிங்கிறது நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பைடர் வெயின் இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் ஆர் பர்பிள் கலர் இருக்கிறது ஸ்பைடர் வெயின். ரெட்டிகுலர் வெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ளூ ஆர் பர்பிள் கலரில் இருக்கக்கூடியது. ஸ்பைடர் வெயின்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 2 சைன் இருக்குது. ரெண்டுத்துல எது இருந்தாலுமே அதை வந்து கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். செகண்டு வெரிகோஸ் வெயின், வீனோ டைலேட் ஆகி ரொம்ப டார்டஸாக இருக்கும் வெயின். தேர்டு எடிமா. ஃபோர்த் ஒன் வந்து ஸ்கின் சேஞ்சஸ் அஸ்கிரைப் டு வீனஸ் டிசீஸ். வீனஸ் டிசீஸ் இருக்கிறதுனால ஸ்கின் சேஞ்ச் ஆயிருக்கு. லைக் பிக்மெண்டேஷன் அந்த இடத்துல இருக்கா, எக்ஸிமா மாதிரி இருக்கா, எக்ஸிமா இஸ் நத்திங் பட் டெர்மடைட்டிஸ் மாதிரி இருக்கா, லைப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமும் இருக்குது அப்படின்னா கிளாஸ் 4ன்னு சொல்லுவோம். கிளாஸ் 5 இந்த ஸ்கின் சேஞ்சஸ் இருக்குது பட் ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புண்ணு எல்லாமே ஹீல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கிளாஸ் 5. கிளாஸ் 6 இந்த அபவ் சொன்ன இந்த சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது பட் ஆனால் ஆக்டிவ் அல்சரேஷன் இன்னமுமே வந்து அல்சர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கிளாஸ் 0 பார்த்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கிளாஸ் 1ல ஸ்பைடர் வெயின்ஸ் ஆர் இல்லாட்டி ரெட்டிகுலர் வெயின்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிளாஸ் 2 வந்து வெரிகோஸ் வெயின். கிளாஸ் 3 இஸ் எடிமா. கிளாஸ் 4 வந்து பெருசாக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, பிக்மெண்டேஷன், வீனஸ், அல்சர், சிம்பிளாக புண்ணு இருக்கா அந்த இடத்துல அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புண்ணு இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. அதுதான் கிளாஸ் 4. இன்ஃப்ளமேஷன் இருந்து அது ஹீல் ஆகிட்டு இருந்தா கிளாஸ் 5. இன்ஃப்ளமேஷன் இருந்து அது இன்னமும் ஹீல் ஆகலை, ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதுதான் கிளாஸ் 6. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் டு ட்ரீட்மெண்ட் 3 மெத்தட்ஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட்டில். கன்சர்வேட்டிவ் மெத்தட், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எலாஸ்டிக் ரப் பேண்டேஜ், ப்ரெஷர் ஸ்டாக்கிங்ஸ் ஏதாவது பேஷண்ட் ரிமூவ் பண்ண சொல்லுவோம். லிம்மை வந்து முடிஞ்ச அளவுக்கு எலிவேட் பண்ணி வைப்போம். இது எல்லாமே வந்து நமக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து அண்ணா பூட்ஸ். அண்ணா பூட்ஸ் வந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். அதுக்காக தான் இவங்களுக்கு வந்து அண்ணா பூட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம். இது இல்லாமல் நியூமேட்டிக் கம்ப்ரெஷன் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் மெத்தட்.
மெடிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கால்சியம் டாக்ஸிலேட் கொடுப்போம். இது எதுக்காக அப்படின்னா பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி எடிமாவை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்காக கால்சியம் டாக்ஸிலேட் கொடுக்குறோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோஸ்மென்க்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ரோஃபைப்ரினோலைட்டிக் அண்ட் ஆன்டி எடிமா. ஸோ டயோஸ்மென் இஸ் அ காமன் மெடிகேஷன் யூஸ் இன் வெரிகோஸ் வெயின் பேஷண்ட். அடுத்து டாக்ஸியூரிட்டின் எதுக்காக அப்படின்னா ஆன்டி எரித்ரோசைட் அக்ரிகேஷன். எரித்ரோசைட் அப்படின்னா ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி அந்த இடத்துல வந்து அக்ரிகேட் ஆகாமல், விச் மீன்ஸ் கிளாத் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ட்ரக் கொடுக்குறோம். ஏன்னா கிளாத் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இட் மே டர்ன் இன்டு ஆர் இட் மே ரிசல்ட் இன்டு டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால டாக்ஸியூரிட்டின் நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் ஸ்க்ளீரோதெரப்பியும் நம்ம பண்ணலாம். ஸ்க்ளீரோதெரப்பிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் வந்து சோடியம் டெட்ராடெக்கைல் சல்ஃபேட் 3%, SCDS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ட்ரெண்டிலன்பர்க் ஆப்ரேஷன், கிராசெக்டமி பண்ணலாம். வெயின் ஸ்ட்ரிப்பிங், லைகேஷன், அவல்ஷன், பிளிபெக்டமி, இது எல்லாமே வந்து சர்ஜரியில் நம்ம பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் அப்போ த கேஸ் அண்ட் சர்டன் க்ரைட்டீரியாஸ், ஏஜ் என்ன, கோமார்பிட்டிஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து என்ன சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் போகலாம் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஹவர் சர்ஜரிஸ்லும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகலாம், போஸ்ட்-ஆப்பில் ஹெமட்டோமா ஃபார்ம் ஆகலாம், நர்வ் இன்ஜுரி, இல்லை அகெயின் வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சர்ஜரியோட காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் ஃபைனலி கம்மிங் டு ப்ரிவென்ஷன்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் கேன் காஸ் வீனஸ் ஸ்டாட்டஸ். ஓகே, வீனஸ் அதாவது ரொம்ப நேரம் வந்து காலில் வந்து பிளட் ஃப்ளோ நல்லா இல்லாத மாதிரி பார்த்துக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் நிற்கிறது, இல்லை மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக்கிங்ஸ் வியர் பண்ணலாம். நீ ஹை ஸ்டாக்கிங், ஸோ முட்டிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஸ்டாக்கிங்ஸ் வந்து வியர் பண்ணணும். டே டு டே லைஃப்லேயே இதை வியர் பண்ண இருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒரு சர்டன் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகி பிளட் ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக. ரொம்ப நேரத்துக்கு ஒரே பொசிஷனில் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் ஒன் காமன் திங், லெக்ஸை வந்து எலிவேட் பண்ண சொல்லுவாங்க. லெக்ஸை எலிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வீனஸ் ரிட்டர்ன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெயின்ஸில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கடுத்து வாக் செவரல் மினிட்ஸ் ஆஃப் எவ்ரி ஹார் டு ப்ரொமோட் சர்க்குலேஷன். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5 to 10 minutes ஆகுது பிரேக் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா வாக் பண்ணணும். ஸோ அப்படி வாக் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா ஓரளவுக்கு சர்க்குலேஷன் வந்து மெயின்டைன் ஆகும் கான்ஸ்டண்ட்டாக. அண்ட் ஒன் மோர் திங், 30 minutes ஈச் டே ஆகுது கண்டிப்பாக வந்து வாக் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வாக் அப் த ஸ்டேர்ஸ் அதர் தென் யூஸிங் எலிவேட்டர் ஆர் எஸ்கலேட்டர். ஸோ எஸ்கலேட்டர் ஆர் எலிவேட்டர்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டேர்ஸ் மூலமாக நடக்கிறதுக்கு பழகணும். நெக்ஸ்ட் வந்து மெயின்டைன் ப்ராப்பர் வெயிட். எஸ், வெயிட் இஸ் ஆல்சோ ஏ இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஏன்னா ஒபிஸ் பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். ஸோ வெரிகோஸ் வெயின் கண்டிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்ட் 2 வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துருவோம். பத்தோபிசியாலஜியில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வீனஸ் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக டைலேட் ஆகும், வால் ஸ்ட்ரெச் ஆகும். வால் ஸ்ட்ரெச் ஆக ஒரு ஸ்டேஜில் வால் வந்து அதோட ஃபங்க்ஷன் லூஸ் பண்ணிடுச்சுன்னா பேக் ஃப்ளோ ஆகி பூலிங் வந்து வெயின்ஸில் வந்து ரொம்ப டைலேட் ஆகி வெரிகோசிட்டி வரலாம். ஸோ சிம்டம்ஸ், பேஷண்ட் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களோ அது எல்லாமே சிம்டம்ஸ். நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சஃபினா வாரிகோஸ் இம்பார்ட்டன்ட் சைன். பேஷண்ட் எலும்பு சொல்லும்போது க்ராயின் ரீஜனில் தைஸில் வந்து இது வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ டயக்னோசிஸ்னு எடுத்துக்கும் போது ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் ஆசிஸ் நம்ம எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் ப்ராடி டெண்டர்லன்பர்க் டெஸ்ட், பர்டிஸ் டெஸ்ட், மாரிஸ் காஃப் இம்பல்ஸ் டெஸ்ட், இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதர் தென் தட் ஹெமடாலஜிக்கல் அசஸ்மெண்ட், இமேஜிங் ஸ்டடிஸ் பண்ணுவோம். கிரேடிங்னு எடுத்துக்கும் போது எதுவுமே இல்லைனா கிளாஸ் 3, கிளாஸ் 1 ரெட்டிகுலர் வெயின், ஸ்பைடர் வெயின்ஸ், கிளாஸ் 2 வந்து வெரிகோஸ் வெயின், 3 எடிமா. யாராவது புண்ணு இருக்குது அப்படின்னா வந்து அதை 4 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். புண்ணு ஹீலாக இருந்தால் 6, அந்த இன்னமும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை புண்ணு ஹீலாக இருந்தால் 5, ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவோம். கம்மிங் டு ட்ரீட்மெண்ட், வி ஹேவ் 3 மேனேஜ்மெண்ட்: கன்சர்வேட்டிவ், மெடிக்கல், சர்ஜிக்கல். ஸோ இதில் ஏதாவது ஒன்று மட்டும் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை காம்பினேஷன்லையும் கொடுக்கலாம். தட் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் த கேஸ். ஸோ சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதையுமே நம்ம போஸ்ட்-ஆப்பில் வந்து கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி ப்ராப்பர் ஃபாலோஅப் எடுத்துக்கணும். And finally, prevention. So இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா we can prevent this varicose vein. I hope you understand. If you have any doubts, let me know in comment. Thank you.